வணக்கம் அன்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். நம்முடைய சிபிஎல் சிந்தனை களத்திற்கு நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கும் உற்சாகத்திற்கும் நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க, நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும், தினமும் பார்க்கலாம். பலரும் பலவித அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறீர்கள், அதற்கும் நன்றி. ஒரு சிலர் இந்த விஷயமா பேசுங்க, அந்த விஷயமா பேசுங்கன்னு கூட சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க, அதற்காகவும் நன்றி. தொடர்ந்து பார்ப்பவர்கள் இன்னும் தங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்து பார்வையாளர் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாற்றங்களை ஏற்க மறுத்திருந்தால் மண்ணுலகம் மடிந்தே போயிருக்கும். மாற்றங்களை ஏற்க மறுத்திருந்தால் மண்ணுலகம் மடிந்தே போயிருக்கும். ஏற்றங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக தேவை. வாழ்க்கை சூழல், வாழ்வு முறை, உணவு, உடை, உறைவிடம், கல்வி, விவசாயம், தொழில், பயணம், பாதைகள், மொழி, மருத்துவம், இன்னும் எண்ணற்ற துறைகளில் மாற்றங்களை நாம் அனுதினமும் கண்டுகொண்டே இருக்கிறோம். இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டதால் தான் நாம் நம்முடைய மானுடத்தை தழைத்து ஓங்க செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாற்றங்களுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்முடைய மனம்தான். நம்முடைய மனம் சிந்திக்கிறது, ஏன் நாம் இப்படியே இருக்க வேண்டும், ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் என்ன என்று எண்ணுகிறது. இந்த அடிப்படை சிந்தனையை மனிதன் எப்படி உருவாக்கி கொண்டான் என்பது ஒரு பெரிய விந்தையான ஒரு விஷயம்தான். இதை பரிணாம கொள்கையை இந்த உலகத்திற்கு பகுத்தளித்த சார்லஸ் டார்வின் அவர்கள் ஒரு அருமையான சிந்தனை மூலமாக இதை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, உயிரினங்களில் வலிமையானதோ அல்லது புத்திசாலியானதோ நிலைத்து நிற்பதில்லை. உயிரினங்களில் வலிமையானதோ அல்லது புத்திசாலியானதோ நிலைத்து நிற்பதில்லை அல்லது நிலைத்து வாழ்வதில்லை. மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வதே நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சார்லஸ் டார்வின். நாம் கூட அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள பக்குவப்படும் பொழுது நம்முடைய ஏற்றங்களை நம்மால் காண முடியும் என்பதை சிந்திப்போம். அந்த மாற்றம் எப்பொழுது எந்த நிலையில் நமக்கு தேவைப்படும் என்பதை ஒன்று நாம் உணர்வோம், அல்லது நம்மை சுற்றி இருப்பவர்கள் உணர்த்துவார்கள், அல்லது சூழ்நிலையும் காலமும் நமக்கு கற்றுக் கொடுக்கும். நீ மாறித்தான் ஆக வேண்டும் என்பது. மாறியவர்களை கண்டு பாருங்கள், அவர்களோடு கலந்து பேசி பாருங்கள். அவர்கள் அடைந்த ஏற்றங்கள் உங்களுக்கு மாற்றங்களின் முக்கியத்துவத்தை கொடுக்கும். மாற்றங்கள் நமக்கு தேவைதான். ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய மாற்றங்களை மட்டும் நாம் பற்றிக்கொள்வோம். ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாற்றங்களை தவிர்த்து வைப்போம். வாழ்க மகிழ்வுடன். இன்றையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட எபிசோட்ஸுக்கு இந்த கோடை காலம் இல்லையா, இந்த கோடை காலத்திற்கு இயற்கை அளித்துள்ள ஒரு வரப்பிரசாதம் எலுமிச்சை, லெமன். அதை பற்றி நாம் கொஞ்சம் சிந்திக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் எலுமிச்சை சாறு குடிப்பது உடலில் உள்ள நச்சுத்தன்மையை வெளியேற்ற உதவுகிறது. இது ஒரு ஆய்வுபூர்வமான உண்மைதான். எனவே வெறும் வயிற்றில் குறிப்பாக எலுமிச்சை சாரோடு தேன் கலந்து குடித்தால் மிகவும் நல்லது. உடலில் உள்ள நச்சுத்தன்மை எல்லாம் வெளியேற்றி நாள் முழுவதும் புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த கோடை காலத்தில் புத்துணர்ச்சியோடு வாழ எலுமிச்சை சாறை தினமும் எடுத்துக்கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன்.